இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றனால நம்ம சேனலில் இனிப்பானதை செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால் கோவில் டேஸ்ட்டில் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துருக்கேன். ஒரு கப் பச்சரிசி, தேவையான நெய், முந்திரி, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய், வெல்லம். அரிசியை 10 நிமிஷம் ஒரு பவுலில் ஊற வச்சுக்கிடுவோம். நான் கடையில் வாங்கின அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம். குக்கர் இதில் வச்சு இப்போ ஊற வச்ச அரிசி நல்லா தண்ணி இல்லாமல் இருத்து அதில் வேக வைக்க போகிறோம். குக்கரில் நல்லா தண்ணி இல்லாமல் இருத்து அரிசி இதில் குக்கரில் போட்டுருவோம். அரிசி போட்டோமோ அந்த கப்பில் 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு இன்ச்சு உப்பு சேர்த்துக்கிடுவோம். எந்த இனிப்பு செஞ்சாலும் ஒரு இன்ச்சு உப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா இனிப்பு திகட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை விசில் போட்டு மூடி வச்சுக்கிடுவோம். ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. இப்போ எங்கிட்ட மாற்றி வச்சுட்டு வெள்ளைப்பாகு காய்ச்சுவோம். வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்கு எந்த கப்பில் அரிசி எடுக்கணும் அந்த கப்பில் 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் 5 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் போட்டுருங்க. இப்போ எதுக்கு நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணுறோம்னா இதில் தூசி மண் ஏதாவது இருக்கும். அதனால் இதை காய்ச்சி அதில் இருத்து ஊற்றிக்கிடுவோம். நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அதுக்கப்புறமா பாகு ஊற்றுனா நல்லா அந்த குலைவாக வரும். அதுக்கு முதலே ஊற்றிட்டோம்னா வேகாத மாதிரிக்கே இருக்கும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ மசிச்சு விட்டுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பொங்கல் குலைவாக வரும். நல்ல பாகை இருத்து ஊற்றிக்கிடுவோம். நல்லா இதை கிண்டி விட்டுக்கிறோம். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ குலைவாக வந்திருக்கும் பாருங்கள். நம்ம கடாயில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்லாம் அரைச்சி போட்டுருவோம். ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு நல்லா ட்ரையாக இருக்கும். கிஸ்மிஸ் பண்ண சேர்த்துக்கிறோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு நெய் எவ்வளோக்கு சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கும் நல்லாயிருக்கும். இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுவோம்.
இதாகிடுச்சு வெந்துருச்சு. பச்சரிசி வந்து ஆறுனா தான் பொங்கல் நல்லா கெட்டி பதத்துக்கு வரும். கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் காமிப்போம். ஃபைனலி கோவில் டேஸ்ட்டில் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுதாவின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.